ஆ. 4% 8% 4% ஆயிடுச்சு. அது ரிசல்ட்ட பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு மனசு? அன்னைக்கு வந்து ரிசல்ட் அன்னைக்கு 11:30 சரியா 11:30 அப்பவே 108 தொகுதி முன்னிலை அப்படின்னு போட்டாங்க. ஆனா அது எனக்கே ஒரு சந்தேகம் தான். காலையில 11:30ல முன்னிலை 108 தொகுதி, வெற்றி பெற்றதும் 108 தொகுதி. அது எப்படின்னு எனக்கு இதுவரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. அப்படியே பார்த்துட்டே படுத்திருந்தேன். படுத்திருக்கும்போது எங்க வீட்டுக்கிட்டயே வெடி வச்சாங்க. எங்க வீட்லயே வெடி வச்சாங்க. அப்ப வீட்லனா உங்க வீட்டு பக்கத்து வீட்ல எப்பயுமே பொதுவான இடத்துல தான் வெடி வைப்பாங்க. ஆ இந்த தேர்தலுக்கு மட்டும் எங்க வீட்டு பக்கத்துல வெடிய வச்சாங்க. வெறுப்பேத்துறது. வெறுப்பேத்துறதுக்கு. நான் நான் எப்படி பேசுனேன்னா, கோடிக்கணக்குல செலவு பண்ண ஸ்டாலினே தோத்து போயிட்டாரு. எங்களுக்கு இது ஒரு தோல்வியே கிடையாது. இதையெல்லாம் ஒரு தோல்வின்னு நெனச்சா, அது நாம் தமிழர் கட்சிக்கு அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டுட்டு ஆனா வந்துட்டேன். எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுக்கா? ரொம்ப ஏன்னா கஷ்டமா இருந்துச்சு. என்ன இனுமான கார்த்தி பார்த்த உடனேயே, "நீ ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் மாரி இருக்கியாக்கா? நெத்தியில பொட்டு இல்ல. என்ன இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாப்புல. எனக்கு அத தாங்கிக்கவே முடியல. சொன்னேன், "ஏன் தம்பி போங்க தம்பி. நெத்தியில பொட்டு இல்ல. அதுவா பெரிய குறையா? வாக்கு இவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு. இவ்வளோ வாக்கு அவங்க தாவேக்காவுல வாங்கியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்த்திட்ட பேசினேன், இடுமானம் கார்த்திட்ட. பேசும்போது உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குதேக்கா? அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுக்கா? எப்படி மீண்டு வர போறீங்க? மீண்டு வர்றது என்ன மறுபடியும் பழைய மாதிரியே மக்கள்கிட்ட எனக்கு என்னன்னா இவ்வளவு யாருமே பண்ணல. இப்ப நம்ம பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா கஜா புயல். கஜா புயல் வந்த உடனேயே வந்த காலையில முடிஞ்சிருச்சு. உடனே சமைச்சு போட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு புளியெல்லாம் கிடைக்காதுன்னே தெரியாது. வீட்டில் உள்ள புளியெல்லாம் எடுத்து போட்டு மக்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டோம். அடுத்து காலையில இது முழிச்ச உடனே எல்லார் வீட்டுக்கும் பால் பாக்கெட்டு, வெல்லம், இது டீ தூள் எல்லாமே வச்சு காலையில கொடுத்துட்டோம். வீடு இருண்டு கிடக்குன்னு எல்லார் வீட்டுக்கும் மெழுகுவர்த்தி, ஒழுகுற வீட்டுக்கு வந்து தார்பாயி எல்லாமே செஞ்சோம். இந்த வீடு எரிஞ்சிருச்சுனாலும் உதவி பண்றோம். ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிள்ளைங்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச 1000 500ன்னு நம்மளே வசூல் பண்ணி அதை செய்யறோம். ஆனா கெடுதல்னு நம்ம பண்ணுனதே இல்ல. நன்றி இல்லையோ? அதுதான் கெடுதல்னு பண்ணுனதே இல்ல. அப்படி இருக்கும்போது நம்மள இவ்வளோ மோசமா ஒ வாக்கு செலுத்திருங்க அப்படின்னா, நம்மள மேல இருந்து கீழ வரைக்கும் பார்க்குறாங்க. அது எப்படின்னு தான் சொல்ல தெரியல தம்பி. இந்த மனசு ரொம்ப மக்களுக்காக வலிச்சது. எதுக்காக கட்சியை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. கட்சிய விட்டுட்டு எப்படி தம்பி முடியும்? இந்த உலகளவுல அரசியல் கட்சின்னு பார்த்தா, சிறந்த கொள்கைய வச்சிருக்கிறது நம்ம மட்டும் தான். நம்ம தோக்கல. என்ன நம்ம தோக்கவே இல்ல. நம்ம கொள்கை வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும், வளரும். நாளைக்கு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நம்ம அண்ணா முதலமைச்சர் ஆவது உறுதி. யோசிங்களேன், ஒரு விஷயம் பண்றோம், நம்ம நல்லது செய்றோம், நம்ம நல்லது பண்றோம். ஆனாலும் நம்மள ஓட்டு போட மாட்டாங்க. எல்லா தேர்தலும் தோற்கடிப்பாங்க. இருக்கிறத விட்டு கம்மியா ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக ஏன் நிக்கணும்ன்ற டயர்ட்னஸ் போடா அப்படின்னு தோணியிருக்கா? ஆனா வந்து எனக்கு இந்த தேர்தல்ல எனக்கு தோணுச்சு தம்பி. பேசும்போது ஒரு 4 நாள் கழிச்சு அண்ணனுக்கு பேசினேன். சீமானன்ட்ட பேசினேன். ரிசல்ட் வந்தப்புறம். ஆமா. பேசினேன். வெடியெல்லாம் வச்சாங்கண்ணா மனசு கஷ்டமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். "உட்றா அடுத்த 5 வருஷம் பார்த்துக்கோன்டா. அடுத்த 5 அவரு வருஷம் கொஞ்சம் கூட சங்கடமே படல. என்ட்ட பேசும்போது அவரு ஒரு தலைவர். அப்பன்னா அப்படிதான் பேசி ஆகணும். ஆ அண்ணனோட தோல்வி எப்படிக்கா பாக்குறீங்க? ஏன்னா இப்போ சதுரவேடு தாண்டிட்டு காரைக்குடியில அண்ணன் கண்டிப்பா வெற்றி பெற்று சட்டசபைக்கு போவாங்கன்றாங்க. அண்ணன் சீமான் அண்ணனோட தோல்வி. அண்ணனை மட்டும் நாங்க எதிர்பார்க்கல. அண்ணனோட சேர்ந்து 10 பேரை எதிர்பார்த்தோம். அதுல முக்கியமா வந்து கீவளூர்ல என் தொகுதியில எங்க கார்த்திகாவை எதிர்பார்த்தோம். கார்த்திகா வரும்னா, கம்யூனிஸ்ட்ல ஒரு தடவையும் இந்த மாதிரி எல்லாம் பணம் கொடுத்ததே கிடையாது. ஒரு வாக்குக்கு ரூ. 1000 5 வாக்கு இருந்தா ரூ. 5000 குடுத்தாங்க. ஆனா கம்யூனிஸ்ட்ல தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. இது என்னன்னா, அண்ணன் ஒரு ஆளு அப்படியே இருந்தாலும் தம்பி, அண்ணன் ஒரு ஆளு வெற்றி பெற்று உள்ள போயி, அது நல்லா இருக்காது. எந்த படிப்பறிவும் இல்லாம என்ன பாருங்களேன், மந்திரிகளே பாருங்களேன். பாருங்களேன், மந்திரிகளே பாருங்களேன். அவர் யாருன்னே தெரியாது. அமைச்சர்ங்கிற பதவி ஏற்கும்போது தான் அவர் தாவேக்காவுல அமைச்சரா இருக்காரு. வேட்பாளரே யாருன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டு தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அண்ணன் போய் இவங்கள்கிட்ட ஈடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன்ட்ட பேசும்போது அண்ணன் உற்சாகமா பேசினாரா? இல்ல என்னடா அண்ணன் "விடுடா பாத்துக்கலாம். வெடி தானடா வச்சாங்க. அடுத்த 5 வருஷம் போகட்டும்டா. நம்ம வைப்போம்டா வெடி. கவலைப்படாதடா" அப்படின்னாரு. அவர் அ பேசுற வார்த்தை நமக்கு வந்து ஆமா. அவரு பேசின வார்த்தை நம்மளுக்கு வந்து, சரி நம்ம அடுத்த வேலைய தான் நம்ம பார்க்கணும். அடுத்த வேலைய பாருடா அப்படின்னு தான் சொன்னாரு.
அடுத்த போராட்டங்கள் வந்தாலும் அந்த மக்களுக்காக இறங்கி போராடுவீங்களா? உங்களுக்கு ஓட்டு போடாத மக்கள் தம்பி விட்டுட்டு போக முடியாதுல்லப்பா, நம்ம மக்கள் தானே. இப்படி அதாவது இப்படி சுயநலம் இல்லாம இருக்கு நாம் தமிழர் இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம ஓட்டு போடுறாங்கல்ல, அதுதான் கேக்குறேன். அதாவது இப்ப சினிமா மோகத்துல இலவசத்தை நிறைய அறிவிச்சிட்டாரு. இலவசத்தை நிறைய அறிவிக்கும் போது அந்த மக்களுக்கு வந்து நிரந்தர பசியை வந்து சரி பண்ண மாட்டாங்க. அந்த அப்பப்பைக்கு உள்ள பசியை வந்து பாக்குறாங்க. அதனால இவர் 2500 தாய் மாமன் சீரு, தாலிக்கு தங்கம், 4000 ரூபாய், அந்த பட்டதாரி பிள்ளைங்களுக்கு 4000 ரூபாய் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய 6 சிலிண்டர் அரசியல கொடுக்க முடியுமா? 6 சிலிண்டரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மக்கள் வந்து இவர் வந்தா பரவாயில்ல, நல்லது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு அதிமுக இந்த மாதிரி அதிமுக இணைஞ்சிட்டு இந்த மாதிரி இதுதான் தமிழருக்கு சரியான கட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி அப்படின்னு சொல்றாங்க. எந்த கட்சியை சொல்லியிருக்காங்க? அதிமுகவா? சொல்லியிருக்காங்களா? என் தம்பியா உங்களை பத்தி ஏன் நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு நாம் தமிழர் இருக்கலாம். அவங்க போனது பிறகு பாதுகாப்பான கட்சியா இருக்கலாம்.